ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஜ்னா ஸ்பைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப்னா 250 ml மெஷர்மெண்ட்டுங்க. 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். 4 முட்டை, மெஷரிங் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா நம்ம 1 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மெஷர் பண்ணி தான் போடணும். வெனிலா எசன்ஸ், இங்கே ஒயிட் பிளெயின் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர் எடுத்திருக்கேன். சுகர் பவுடர் பண்ணி மைதா எந்த குவான்டிட்டியில் எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2 க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிப்பை, ஒரு கரண்டி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சுக்கலாம். இந்த அரிப்பையில் மைதா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். நாம் இன்றைக்கி செய்கிறது 1 kg வெனிலா கேக். 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 டைம்ஸ் சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக சலிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நம்மளோட ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு சைடு தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா விஸ்க், அந்த விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சுகர் பவுடர் பண்ணி 1 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சுகர் 1 கப் நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்த கப்லேயே. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு இந்த பேட்டர். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 50 ml ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூஸாக ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாதுங்க. 10 to 20 செகண்ட்ஸ் தான் பீட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி 2 6 inch பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், தேய்ச்சி விட்டுடலாம். சைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஆயில் தேய்ச்சி விட்டுடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு தூவிக்கலாம். பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த மைதா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஓவன் ப்ரீஹீட் பண்ணுறேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை மிக்ஸில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரே டைமில் எல்லா பவுடரும் போட்டுறக்கூடாது. ஸோ நான் இந்த மாதிரி
2 டைம்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆல்ரெடி மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேட்டர் ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நான் 2 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு டின்னில் சோக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, கம்பல்சரி கிடையாது. ஒரு டின்னில் பிளெயின் மிக்ஸ்சர் வெனிலா பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஓவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்சரை வச்சிடலாம். ரெண்டுமே ஈவனாக ஒரே டைமில் குக் ஆகி கிடைக்கும் நமக்கு. நான் 40 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரியில் நம்ம ஓவன் ரெடி ஆகிடட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக்கு நல்லா தெரியுது, ரெடியாகி வந்துருச்சு. வெளியில் எடுத்துடலாம். நான் ஒரு கத்தி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உள்ளே நல்லா குக் ஆகிருக்கான்னு. சுத்தமாக ஒட்டவே இல்லைங்க, சூப்பராக நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்து இப்போ வெளியே வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுடலாம் சூடாக இருக்கும்போதே. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமா நம்ம டீமோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிருக்குன்னு. இது ரெண்டும் நம்ம க்ரீம் எல்லாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணி வரும்போது 1 kg வெயிட் வந்துடும். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பர் சாஃப்டாக குழந்தைகளோட ஃபேவரட்டாக இருக்குங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளோட வெனிலா கேக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஓவன் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வில் கேக் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். மறக்காமல் பாருங்கள்.